அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். டைரக்டர் ரோஹித் ஷெட்டி இயக்கத்தில் வெளிவந்த இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் வெப் சீரிஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் ஹிந்தியில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 7 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 30 to 35 நிமிஷம் ரன் ஆகுது. முதல் எபிசோடில் டெல்லியில் சில இடங்களில் குண்டு வெடிக்குது. இந்தியா கேட்டில் ஒரு சின்ன பையன் கையில் குண்டு இருக்குது. அதை டெல்லி போலீஸ் வெடிக்காமல் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல காரில் குண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. அதையும் தடுத்து நிறுத்திடுறாங்க. இந்த குண்டை யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு டெல்லி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சர்வீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தீவிரவாதியோட முகத்தை ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. செகண்ட் எபிசோடில் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸோட தாரா ஷெட்டிங்கிற ஒரு ஆஃபீஸர் ஜாயின் பண்ணுறாங்க. எல்லோரும் தீவிரவாதியை கண்டுபிடிக்கிறாங்க. தீவிரவாதி முகத்தை அந்த பையன் சொன்னதும் அந்த ஸ்கெட்சை வரைஞ்சி இவன் தான் எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. குண்டு தயாரிக்க தேவையான மெட்டீரியல்லாம் தீவிரவாதிக்கு யார் சப்ளை பண்ணா அப்படிங்கிறத கண்காணிக்கிறாங்க. அப்போ ஒருத்தவர் தெரியாமல் மாட்டிக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து கேட்கக்குள்ள அவர் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கார். அவருடைய முதலாளி தான் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறான். தீவிரவாதி தங்கியிருந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் பொண்ணை தீவிரவாதி லவ் பண்ணுறான். 3வது எபிசோடில் தீவிரவாதி தங்கியிருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே போயிட்டு துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் தலைவனை சுட்டுட்டு தீவிரவாதி தப்பிக்க முயற்சி செய்கிறாரு. தீவிரவாதியை பிடிக்க முடியல. போலீஸ் ஃபோர்ஸ் தலைவன் விவேக் ஒபரை இறந்துடுறாரு. தீவிரவாதி தப்பிச்சு ஜெய்ப்பூர் போயிடுறாரு. 4வது எபிசோடில் இறந்து போன போலீஸ் ஃபோர்ஸ் தலைவன் ஃபேமிலியை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு சின்ன பையன் இருக்கார். அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரில் குண்டு வெடிக்குது. அதோட தீவிரவாதிக்கும் ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. ஜெய்ப்பூரில் நடந்த குண்டு வெடிப்பை பற்றி ரகசியமாக கண்காணிக்கிறாங்க. கோவாவில் குண்டு வெடிப்புக்கு தீவிரவாதி பிளான் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸுக்கு கோவாவிலேருந்து இந்த செய்தி கிடைச்சதும் இங்கேருந்து ஷில்பா ஷெட்டியும் கபீருங்கிற போலீஸ் அதிகாரியும் போகிறாங்க. கோவாவில் தீவிரவாதியோட தம்பியை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ண போகும்போது அவன் தப்பிச்சு போய் ஒரு காரில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இறந்து போயிடுறாரு. 7வது எபிசோடில் தீவிரவாதியோட மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. அவன் எதுக்காக தீவிரவாதியாக மாறினான், எந்த சூழ்நிலையில் அப்படி போனான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. டெல்லி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அந்த தீவிரவாதியை பிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸாக இருக்குது. 7வது எபிசோடில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நல்ல ஒரு த்ரில்லரான எபிசோடு. இதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம்.